பெண்கள் மீதான ஆசிட் வீச்சுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கடுமையாக கண்டித்த உச்சநீதிமன்றம் புதிய திட்டத்தை வகுக்க ஒரு வார கெடு விதித்துள்ளது. பெண்கள் மீதான ஆசிட் வீச்சு சம்பவங்களை தடுக்கும் வகையில் சட்டம் கொண்டுவர உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநலன் வழக்கு RM லோதா தலைமையிலான பெஞ்ச் முன் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. ஆசிட் விற்பனையை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத மத்திய மாநில அரசுகளுக்கு நீதிபதிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்தனர். ஆசிட் விற்பனையை முறைப்படுத்த மாநில அரசுகளுடன் ஆலோசித்து புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும் என தாங்கள் உத்தரவு பிறப்பித்து 3 மாதங்களாகியும் மத்திய அரசு எந்த பயனுள்ள நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று நீதிபதிகள் கண்டித்தனர். ஆசிட் வீச்சால் தினம் தினம் மக்கள் செத்துக் கொண்டிருப்பதாகவும், ஆனால் மத்திய அரசு எதை பற்றியும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை என்றும் நீதிபதிகள் கண்டித்தனர். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இன்னும் ஒரு வாரத்துக்குள் ஆசிட் விற்பனையை வரைமுறைப்படுத்தும் திட்டத்தை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என கெடு விதித்தனர். ஆசிட் எளிதில் கடைகளில் கிடைப்பதை தடுக்கும் வகையில் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வராவிட்டால் தாங்கள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டி வரும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்து வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர்.